இனிமேல் யார் இருக்கா? எந்த போக்கிடமுமே இல்லையே. எனக்கு புரியுது. எதுவா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இப்படி ரோட்ல வந்து உட்கார்றதுலாம் நல்லா இல்ல. எந்திரிச்சு உள்ள வாங்க. நீ ஜெயிச்சுட்டேன்னு என்ன குத்தி காட்டுறியா? ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி நடிக்காத. நான் வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? முழுசா இந்த வீட்ட நீ அனுபவிக்கலாம். என் பையனை வச்சு என்ன வெளியே துரத்திட்டல. இப்ப சந்தோஷமா உனக்கு? அண்ணன் கதிர்கிட்ட போன கொடுங்க. சொல்லுங்க தனோ, என்னாச்சு? நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இந்த அம்மா பண்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவில இருந்து எல்லாரும் வந்து பேட்டி எடுப்பாங்க போல. அவங்க வீம்புக்கு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா பாக்குறவங்களாம் நம்மளதானே கேவலமா பேசுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்களும் என்ன மாதிரி வயசானவங்க தானே. மத்தியானத்துல இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல. அவங்க நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க நல்லா இருக்க கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. நமக்கு வீடு இல்லனாலும் அவங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். உள்ள வாங்கத்த. எல்லாரும் உங்களையே வேடிக்கை பாக்குறாங்க. என்னாச்சு? அம்மா இங்க பாருங்க. கண்ண தொறங்க. என்ன பாருமா. என்னம்மா நீ? எதுக்கு இப்படி ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்க? நான் வரமாட்டேன்டா. எப்ப நீ என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னியோ அதுக்கப்புறம் எனக்கு அங்க என்ன வேலை? நான் ஏதோ கோவத்துல தெரியாம சொல்லிட்டேமா. ஏன் அதையே புடிச்சிட்டு இருக்க இன்னும்? நான் எது பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் டிராமாவா தானே தெரியுது. என் மேலதாம்மா தப்பு. நான் உன்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால இப்போ புரிஞ்சுக்க முடியுதுமா. நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு.